வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். அகில பாரதிய சன்னியாசிகள் சங்க நிறுவனர் சுவாமி ராமானந்த மகாராஜ் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாளில் தூய்மை பணியை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கம் அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டு முதலாவது செயற்குழு கூட்டம் முள்ளுவாடி கேட் அருகில் உள்ள சாந்தாசிரமம் வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கு அறக்கட்டளை தலைவர் சக்கரவர்த்தி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார். இதில் தெய்வீக தமிழ்ச் சங்கம் தலைவர் புலவர் ராமன், சமூக ஆர்வலர் ஜெய்சந்த் லோடா, பசுமை பழனிசாமி, பாமா ஆறுமுகம், டி.ஏ. மாரிமுத்து, மோதிலால் நேரு, சம்பத் சண்முகம், முத்து சரவணன், ஜவஹர், ஸ்ரீதர், நரசிம்மன், சீனிவாசன், குருமூர்த்தி, டிப்போ பழனிசாமி, குப்பனூர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராஜி சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இதில் சென்னகிரி ஊராட்சி இருச்சனாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மெய் ஸ்ரீதர், மிதுன்குமார் ஆகிய மாணவர்கள் இருவரும் மாநில அளவில் நடைபெற்ற குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் கலந்து கொண்டு திருமணி முத்தாறு நதி குறித்து ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து இளம் விஞ்ஞானி பட்டம் பெற்றனர். இவர்களுக்கு திருமணி முத்தாறு பாதுகாப்பு அறக்கட்டளை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுவாமி வீரபத்ரானந்தபுரி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்கள் சேலம் மாநகரத்தில் ஓடக்கூடிய திருமணி முத்தாறு பாதுகாப்பு அறக்கட்டளை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் திருமணி முத்தாறு எதிர்காலத்தில் மாசுபடுவதை தடுக்க என்னென்ன செயல் திட்டங்கள் வகுக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆய்வு செய்யப்பட்டது. அனைவரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். நாங்கள் ஏற்கனவே அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நிறைய போட்டிகளை நடத்தினோம். அதிலிருந்து மாணவர்களும் இங்கே வந்து கலந்து கொண்டு பரிசு பெற்றார்கள். இனி வருங்காலத்தில் நாங்கள் இந்த திருமணி முத்தாற்றை வெகு சீக்கிரமாக மாசுபடுவதை தடுக்க அனைத்து ஏற்பாடுகளையும் பல வகையிலும் மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளோம். இந்த வரும் அடுத்த மாதத்தில் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நாம் என்ன செய்ய வேண்டும், அரசின் மூலம் என்ன கோரிக்கைகளை வைக்க வேண்டும், பொதுமக்கள் சார்பாக என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி தீர்மானிக்க உள்ளோம். எங்கள் திருமணி முத்தார் பாதுகாப்பு அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் தலைவர் நான். என்னுடைய பெயர் சக்கரவர்த்தி. நான் 1000 வருடங்களுக்கு முன் சேர்வராயன் மலையிலிருந்து தோன்றிய ஞான நதி, மந்திர நதி என்று சிறப்பாக போற்றப்பட்ட திருமணி முத்தாற்று நதி, முத்தெடுத்த திருமணி முத்தாற்று நதி இன்றைக்கு பால்பட்டு மாசடைந்து கிடக்கின்றது. இந்த நதியானது சேலம், நாமக்கல் 2 மாவட்ட விவசாய மக்களுடைய பொருளாதாரத்தினுடைய பின்புலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. பல கோடிகள் வருமானம் இந்த திருமணி முத்தாற்றின் இதில் ஆற்றின் கரையில் விளைகின்ற பூக்கள், நெல், வாழை, வெற்றிலை போன்ற பல பணப்பயிர்களின் காரணமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற இந்த நதி மிகவும் மாசடைந்து 120 கிலோமீட்டர் பயணித்து காவேரியில் கலக்கிறது. இந்த சிறப்பான நதியை அரசாங்கம் தூய்மைப்படுத்தி மீண்டும் இந்த நதி நன்னீராக ஓட வழிவகுத்து கொடுக்குமாறு இந்த திருமணி முத்தாறு பாதுகாப்பு அறக்கட்டளையின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த அமைப்பின் சார்பாக ஸ்ரீதர் என்கின்ற நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.